வந்துட்டாரு எல்லாம் வந்துட்டாங்க. இரு ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் ஹரி ப்ரோ இருக்காங்க. ஸ்டார்ட் யாரு 58 னா கரெக்ட்டா இருக்கணும் எல்லாரும். என்ன பண்றது? ஏறு அல்பைன் மேப். அல்பைன் மேப்ல பாத்தீங்கன்னா வேற எது டாமினேட்டிங் அடிக்கிறானு ப்ரோ அந்த பசங்க இன்னைக்கு. கீழ ஒரு டீம் ஓ ஃபயர். மேடி ப்ரோ பாத்தீங்கன்னா ஒரு டவுன் வச்சிருக்காரு. மேடி ப்ரோ டீம் பாத்தீங்கன்னா ரெஸ்ட் பண்றாங்க. மேடி ப்ரோ டீமா தேர்ட் ஸ்லாட். அஃப்ராஜ் ப்ரோ டீம்மேட் பாத்தீங்கன்னா ஒரு ஃபைட் பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்குது. ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு டவுன் பாத்தீங்கன்னா பிளாக் ப்ரோ பாத்தீங்கன்னா ஒரு டவுன் வச்சிருக்காரு. பிளாக் ப்ரோ பாத்தீங்கன்னா டவுன் ஆயிருக்காரு. ரிவே பண்றாங்க அட்டாக் நினைக்கிறேன் எனக்கு தெரியாது. ஓ இல்ல ஓ ஒரு டீமையே முடிக்கிறாங்களா? முடிஞ்சு டீம் முடிஞ்சு. யார் டீம்? ஸ்பைடர் மைக்கி சம்பவம் ஜியாயா. நம்பர் 12 டீம் பாத்தீங்கன்னா முடிக்கிறாங்க. 12th டீம் பாத்தீங்கன்னா முடிக்கிறாங்க. ராஜா டீம் பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா அட்டாக் பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு கில் எங்கேயோ பாத்தீங்கன்னா எடுத்துருக்கான். பட்டர்ஃப்ளை பாத்தீங்கன்னா ஒரு கில் எடுத்துருக்காங்க. பட்டர்ஃப்ளை பெற்றது பாத்தீங்கன்னா ஒரு கில் பாத்தீங்கன்னா பாட்டு இருக்கிறோம். ஜுபைர் கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா ஜுபைர் டீம்லயும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபைட் எடுத்துருக்காங்க. அருணை பாத்தீங்கன்னா கிளியர் பண்றாங்க இந்த இடத்துல. பட்டர்ஃப்ளை ரெண்டாவது கில் எடுத்துட்டாங்க. ரெண்டாவது கில் எடுக்கறாங்க பட்டர்ஃப்ளை. ஏய் எட்டாவது டீம் 7வது டீம் பாத்தீங்கன்னா கிளியர் ஆகுறாங்க. பட்டர்ஃப்ளை டீம் பாத்தீங்கன்னா முடிக்கிறாங்களா? பட்டர்ஃப்ளை டீமை முடிச்சாங்க. பாட் ஆவல ஆனா அட்டாக் ஆல்ரெடி ஓ பிளாக் ப்ரோ பாத்தீங்கன்னா ஒரு டவுன் எடுத்துக்கலாம். நேரம் ஓப்பன்லாம் வந்தாரு. ரெஸ்ட் பண்ணி அடிச்சுக்கலாம். எதுக்கு பேக் வந்தாருன்னு தெரியல. ஸ்கோப் அவுட் போடலாம். லாங்ல ஒருத்தன் போறான். விஜே எல்லாம் சொல்றா. விஜே லாங்ல போறான். அவனை விட்டாடுறா பிளாக் ப்ரோ. 5 ஸ்லாட் காட்டு. 5 ஸ்லாட்டும் பாத்துட்டு இருக்கறேன். ஓ பாத்ரா ப்ரோ இந்த பையன் நொறுக்குறான் ப்ரோ. சத்தியமா இவன் என்ன ப்ரோ இந்த ஸ்னைப் பண்றான். நல்ல ஒரு கேம் பிளே ப்ரோ அவங்ககிட்ட இருந்து வைக்கிறா. அப்பா மிஸ் ப்ரோ. ஆப்போசிட்ல டாம்பரோ டீம் தான் ரஷ் பண்றாரு. மாரா ப்ரோ நல்ல ஒரு மூவ் இந்த இடத்துல. தல தெரியுமா? தல தெரியல. பிச்சா வைக்கலாம். வேடா சின்சான் ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா சரியான ஒரு ரிஃப்ளெக்ட். சின்சான் கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரிஃப்ளெக்ட். எந்த கண்ணை வேணாலும் நீங்க குறை எப்படி வேணாலும் மதிப்பிடலாம். ஆனா பேரப்பலை பத்தி உங்களுக்கு தெரியல. 2 நாளா நானே அதை எடுத்து ஆடிட்டு இருக்கிறேன். சரியான பெஸ்ட் ஒரு கன்னு இந்த மாதிரி இதுக்கெல்லாம். விஜய் பாத்தீங்கன்னா டவுன் வச்சிட்டானு. விஜய் கிளியர் பண்றானுங்க தெரியும். விஜய் கிளியர் பண்ணிட்டான். ஹிட்லர் பாத்தீங்கன்னா டவுன் வச்சு கிளியர் பண்றான் விஜய்வை. ஒரு நல்ல ஃபைட் போகும்னு நினைக்கிறேன். 6th ஸ்லாட் அப்புறம் ராஜேஷ் ப்ரோ டீம் 3rd ஸ்லாட் போகும்னு நினைக்கிறேன். ஒரு டீம் பாத்தீங்கன்னா என்ட்ரி ஆகுறாங்க. ஒரு டீம் பாத்தீங்கன்னா என்ட்ரி ஆகுறாங்க. ஓ ஹிட்லர் கிட்ட பாத்தீங்கன்னா பயங்கரமான லேக் பார்த்தாலே தெரியுது. பறந்துட்டாங்க. யார்லயும் உடமான நடிக்கிறாங்க ஒருத்தன். எல்லா டீமுமே ஃபுல்லா இருக்கானுங்க. எல்லா டீமும் ஃபுல்லா இருக்கு. கிட்டத்தட்ட 8 டீம் ஃபுல்லா இருக்கு. 9 டீம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா இருக்கு. ராஜேஷ் ப்ரோ டீமுக்கா மாதரா டீமா? இல்ல ஆர்ஆர் ஸ்லாட் இல்ல மாதரா டீம் இல்ல. சூர்யா ப்ரோ ஸ்குவாட். வெளிய போய் ரஷ் பண்ணி அடிச்சு அடிக்கலாம். பட் பாத்தீங்கன்னா வெளிய யாருமே போகல. உள்ளே நிக்கிறாங்க. பின்னாடி ஒரு டீம் இருக்குன்னு நினைக்கிறேன். லான்ச்சர்ல ஐக்யூ மாத்தி நல்ல ஐக்யூ லான்ச்சரை மாத்தி விட்டாரு. 2 பேர் சூர்யா ப்ரோ. சூர்யா ஒரே ஒரு ஆள் நின்னு சமாளிக்க பாக்குறான். பட் பாத்தீங்கன்னா 2 பேர் ஒரு டவுன். சுபைர் பாத்தீங்கன்னா டவுன் வச்சிருக்காங்க. சுபைரை கிளியர் பண்றாங்க. ராஜ்புரா டீம் பாத்தீங்கன்னா ரஷ் பண்றாங்க. உள்ள ரஷ் பண்ணி அடிக்கிறாங்க. சோ ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா 2 பேர்கிட்ட மாட்டிட்டாரு. தோனி ப்ரோ பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு டவுன் வைக்கிறாரு இந்த இடத்துல. பட் தோனி ப்ரோ பாத்தீங்கன்னா டவுன் வச்சாங்க. தோனி ப்ரோ டீம் பாத்தீங்கன்னா மொத்தமாவே டீமை முடிச்சாங்க गाइस. டீம் 6 பாத்தீங்கன்னா அப்படியே எலிமினேட் ஆகுறாங்க. ஒரு சின்ன ஃபைட் தான். இந்த ஃபைட்ல பாத்தீங்கன்னா அவங்க டீம் ஒரே ஒரு டவுன் மட்டும் தான் வைக்க முடிஞ்சுச்சு. மொத்த டீமையும் பாத்தீங்கன்னா முடிச்சு விட்டாங்க ராஜ்புரா டீம். நல்ல ஒரு கேம் பிளே இந்த இடத்துல. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 8 கில் எடுத்துருக்காங்க மொத்தமா. விஜய் ஒன்னு தற்குறித்தனமா பண்ணா இப்போ ஓபன்ல உட்கார்ந்து வாங்குறான். டார்க் மாரா டீம். அதான் டாம் டீம் மேல பாத்தீங்கன்னா யாரு பறந்து போறது யாரு? டார்க் மாரா பாத்தீங்கன்னா ஒரு ஃபைட் டவுன் வச்சிருக்கான். பின்னாடி வந்து அடிக்கிறான். முன்னாடி விட்டு பின்னாடி வந்து அடிக்கிறானு. 4 பேர் நிக்கிறானுங்க. பென்னி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல டவுன். 2 டவுன். அட்டாக் பாத்தீங்கன்னா டவுன். உள்ள பூந்து அடிக்கிறானுங்க. டாம் ப்ரோ டீம் ப்ரோ ரஸ்ஸ பாருங்க ப்ரோ இங்க. 2 நாக்கு. ஓ சீரியஸ்லி நல்ல ஒரு கிரனேட் ஹிட்லர் கிட்ட இருந்து. 3 நாக்கு. ஓ ப்ரோ டாம் ஃபயர் ப்ரோ. டாம் முடிப்பானா? ஓ நல்ல ஒரு கேம் பிளே ப்ரோ. டார்க் மாதரா ப்ரோ டிஆர் மாதரா என்ன ப்ரோ இந்த நொறுக்குறான் அந்த பையன்.
அட்டாக் டீமை மொத்தமா முடிச்சிட்டானுங்க ப்ரோ. சரியான மூவ் பண்ணி வந்தாங்க. ஆனா கடைசியில ஆஸ்ட்ரோ டீம் பாத்தீங்கன்னா ஒரு டவுன். மேடி ப்ரோ டவுன் வச்சிருக்காரு. ஆஸ்ட்ரோவை கிளியர் பண்ணிட்டாங்களா? இல்ல ரிவே பண்ணிட்டாங்க ஆஸ்ட்ரோவை. நல்ல ஒரு கேம், நல்ல ஒரு இது கொடுத்துருக்கானு. பொசிஷன் மட்டும் எடுத்தான்னா போதும். அவ்வளோதான், பத்திக்கிச்சோம், பத்திக்கிச்சு. டோனி ப்ரோ நல்ல ஒரு லான்ச்சர். ஒரு டவுனு கைஸ், ஒரு டவுன் அந்த பக்கம் டார்க் மாதிரி இவன் டிஆர் மாதிரி நொறுக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் போட்டு. இங்க பாருங்க ப்ரோ, பிசி மாதிரி பண்றான் ப்ரோ சுவிட்ச். ஹிட்லர் ஒரு டவுன் வச்சிருக்கான். ஹிட்லர் பட்டர்ஃப்ளை பாத்தீங்கன்னா ஹிட்லர் டவுன் வச்சு கிளியர் பண்றான். ஹெட் அடிச்சிருக்கான் ஹிட்லர். அங்க ஆப்போசிட் டானஸ் ப்ரோ டீம் தான். டானஸ் ப்ரோ நாக் ஆவற நினைக்கிறேன். ஆப்போசிட்ல யாருன்னு தெரியல. விஜே அது விஜே. காஸ்டியூமை பார்த்தாலே தெரியும் அது விஜே தான். டானஸ் கிட்ட பாத்தீங்கன்னா விஜே தான் இருக்கான். விஜேக்கு பாத்தீங்கன்னா இப்ப ஹெல்த் இல்ல. வந்து அடிச்சாலும் அடிச்சிடலாம். ஒரு 150 வச்சா இப்ப கூட டவுன் ஆவான் விஜே. ஒரு 150 வச்சா டவுன். அப்பா சாம்பு அவங்ககிட்ட ஹெல்ப் இல்ல. ராஜேஷ் ப்ரோ டீம் ஃபுல்லா இருக்காங்க. பாக்கி யாருமே இல்ல. ராஜேஷ் ப்ரோ டீம் டாம் ப்ரோ டீம் 2 பேரும் ஃபுல்லா இருக்காங்க. இங்க மாத்ரா நல்லா ஸ்பாட் பண்ணி அடிச்சான். மியோ சோலோவா நின்னுட்டு இருந்தாங்க. 5 கில் எடுத்திருக்கான் மாதரா. 5 கில். ராஜேஷ் ப்ரோ ஒரு டவுன். ஹிட்லர் மறுபடியும் பாத்தீங்கன்னா ஒரு டவுன் வைக்கிறான். கிளியர் பண்றான். ஹிட்லரை பாத்தீங்கன்னா டவுன் வச்சிருக்காங்க பின்னாடி இருந்து. யூனோ பாத்தீங்கன்னா இது யாருன்னு பாத்தீங்கன்னா அது ரூத்லெஸ் சைடுல இருந்தா பாத்தீங்கன்னா ஒரு டவுன் வச்சிருக்காங்க. நல்ல ஒரு கில்ல பாத்தீங்கன்னா கிளியரும் பண்ணிட்டானு ஹிட்லரை. கவி ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் இருக்கான். தண்ணி கேன் போடுறான். அவங்ககிட்ட தான் பாத்தீங்கன்னா விஜே பிரஸ் பண்ணி போயிட்டு இருக்கான். எந்திரிச்சு அடிச்சா அடிக்கலாம். வெயிடா ஆப்ளிட்ராவ. அட பாவி மிஸ் பண்ணிட்டாரு ப்ரோ. எவ்வளவு ஹெச்பி கொஞ்சம் தான் இருக்கும். 11 ஹெச்பி. பாக்கல கை ப்ரோ அதா கவி. டோல பாத்தீங்கன்னா மறுபடியும் டவுன் வச்சு கிளியர் பண்றாங்க. டோல பாத்தீங்கன்னா கிளியர் பண்றாங்க இந்த இடத்துல. ஹிட்லர் தூக்கிட்டாங்க. தூக்கிடுவானுங்க, அவனுக்கு வந்துருவான். ஹிட்லர் பாத்தீங்கன்னா ரிவைவ் பண்ணிட்டு ஆர்எஸ் கிங் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அடி பிரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அவனு டீமும் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் அடிக்கிறானுங்க உள்ள. விஜே ப்ரோ மட்டும் வந்தாரு. ஒரு 2 வைப் பண்ணா சரியான ரஷ் பண்ணி வந்துட்டாங்க. சாட்ரன் ஜஸ்ட் பண்ணி வந்துட்டாங்க. ஆப்போசிட்ல யாருன்னு பாத்தீங்கன்னா மேடி ப்ரோ தான். மேடி ப்ரோ டீம் இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கில் கவுண்டரோட பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 9 அளவு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே இருக்குது. ஜெயிக்க முடியுமான்னு பார்ப்போம். பியூர் 4v4 மாறக்கான வாய்ப்பு இருக்கு. விஜேவை கிளியர் பண்ணானுங்கன்னா பியூர் 4v4 மாறிடும். எந்த டீமுக்கு விஜே கில்லு போக போகுது, இல்லை விஜே கில்லு நின்று முடிக்க போறானா, கிராஸ் ஃபயர் எங்கேஜ் ஆயின்னு சொல்லி பார்ப்போம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு விஜேக்கு வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி, ஏன்னா அவனுக்கு ஃபுல்லாமே 4v4 அந்த டைமை யூஸ் பண்ணி முடிக்கலான்னு சொல்றதுக்குள்ள விஜே பையனை கிளியர் பண்றானு ஹிட்லர் சைட்ல இருந்து. 4v4 பியூர் 4v4. பட் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க ஜோனுக்குள்ள போய் ஆக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா ஏற்பட்டிருக்குது. டெலிபோர்ட் யூஸ் பண்ணி போறாங்க. பின்னாடி இருக்காங்க. வால் முன்னாடி போட்டாரு. கிளியர். டோனி ப்ரோ பாத்தீங்கன்னா ஒரு டவுன். ஓட்டா இருந்து நல்ல ஒரு ஹெட் ப்ரோ. சீரியஸ்லி சரியான ஒரு ஹெட். ஒரே ஒரு ஆள் தான் ஆப்போசிட்ல. ராஜப்ரோ பிளாக் தான் இருக்காங்க. ஸோ பிளாக் ப்ரோ ஒரே ஒரு ஆள் நின்று பாத்தீங்கன்னா அடிக்க வேண்டிய சிச்சுவேஷன். ஒரு டவுன் வச்சிருக்காரு. பட் பாத்தீங்கன்னா பிளாக் ப்ரோ கிளியர் பண்றாங்க. ஸோ இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஓட்டா டீம், அதாவது டாமோ டீம் பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் ஜெயிக்கிறாங்க. டீம் ரிவெஞ்சர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் பய அடிக்கிறாங்க.